உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளே, ஒரு சதுரங்க பலகை கொஞ்ச நேரம் கண் முன்னாடி யோசிச்சு பாருங்க. நடுவில் ரெண்டு பெரிய ராஜாக்கள் முகத்துக்கு முகம் நின்று விளையாண்டுருக்காங்க. டிஎம்கே ஒரு பக்கம், டிவிகே ஒரு பக்கம். ஆனால் நேற்று காலையில் அந்த பலகையோட ஒரு மூலையில், யாரும் எதிர்பார்க்காத ஒரு மூலையில் ஒரு புதிய காய் மெதுவாக நகர ஆரம்பிச்சிருக்கு. அந்த காய் பேரு மலட அண்ணாமலை. நேத்து வரைக்கும் பாஜக கட்சியோட முகமா இருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு திடீர்னு டெல்லி பறக்கிறாரு. ஊருக்குள்ள ஒரு பேச்சு, அவர் தனி கட்சி தொடங்க போறாரா? இந்த கேள்வி தமிழ்நாட்டு அரசியலே ஒரு கணம் நிறுத்தி யோசிக்க வச்சிருக்கு. அதை முதல்ல விரிவாக பேச போகிறோம். அதோட இன்னைக்கு இன்னும் இரண்டு பெரிய விஷயம் இருக்குது. ஒன்று, சென்னை கோயம்பேடில் நடந்த ஒரு கொலை, அதோட நாமக்கல்லில், திருநெல்வேலியில் நடந்த சம்பவங்கள். இந்த மாநிலத்தில் பெண்களோட பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்குதுன்னு நம்ம நேர்மையாக பேசணும். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது, நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய் முதல்வராக பதவி ஏற்ற அப்புறம் முதல் தடவையாக சென்னையை தாண்டி திருச்சிக்கு போய் மக்கள் முன்னாடி நின்று பேசியிருக்காரு. அந்த பேச்சில் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி என்ன கணக்கு இருக்குது, அதையும் இன்னைக்கு உழைச்சி வைக்க போகிறோம். இதோட கடைசியில் இன்னைக்கு 3 முக்கியமான அப்டேட்ஸ். ஒரு தொண்டரோட சோகம், விவசாயியோட கண்ணீர், ஒரு கூட்டணியோட எதிர்காலம். 3ஐயும் சொல்லிடுறேன். கடைசி வரைக்கும் இதோட இருங்க. வாங்க பலகையில முதல் காயை நகர்த்துவோம். இது வெறும் ஒரு டெல்லி பயணம் இல்லை, ஒரு பெரிய நகரோட ஆரம்பமாக நிச்சயமாக இருக்கலாம். உறவுகளே, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஒருத்தர் திடீர்னு கட்சியோட எல்லா முக்கிய கூட்டத்துக்கும் வராமல் பார்த்தா ஒதுங்கி நிற்கிறாரு. அமெரிக்கா போகிறாரு, துபாய் போகிறாரு, நேபாளம் போகிறாரு. நேற்று திரும்பி வந்தவர் இன்றைக்கி காலைல திடீர்னு டெல்லிக்கு பறக்கிறாரு. நீங்களே சொல்லுங்கள், இது சாதாரண ஒரு பயணமாக இல்லை ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பமாக? இது எப்படின்னு எனக்கு தெரில. இந்த மனிதர் பேர் நான் முதல்ல சொன்னேன், திரு அண்ணாமலை அவர்கள். கடந்த சில நாளாக தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் ஒரு செய்தி தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அண்ணாமலை பாஜக விட்டு விலகி ஒரு பக்கம் புதிய இயக்கம் தொடங்க போராடணும். சில இடத்துல போஸ்டர் கூட ஒட்டியிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த செய்தியை அண்ணாமலையோ இல்லை அவரோட ஆதரவாளர்களோ இதுவரைக்கும் ஒரு வார்த்தையில் கூட மறுக்கலைன்னா அப்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அரசியலில் ஒரு பழமொழி உண்டு, புகை வந்துச்சுன்னா எங்கேயாவது நெருப்பு இருக்கும். அந்த புகை தான் இப்போது டெல்லி வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நிதானமாக யோசிப்போம், இதில் எது உண்மை எது வதந்தி அப்படின்றத. உறுதியான உண்மை என்ன? ஒன்று, அவர் இன்றைக்கி டெல்லி போகிறது உண்மை. கட்சி தலைமை கூப்பிட்டதுனால அவர் போகிறாரா, இல்லை தன்னோட மனசில் இருக்கிறத தலைமைக்கிட்ட சொல்லிடலாம்னு போகிறாரா, அது ஆனஸ்ட்டாக தெரியல. ரெண்டாவது, ஜூன் 4ஆம் தேதி அவரோட பிறந்த நாள். அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கலாம்னு இன்றைக்கி அவர் அதாவது நேற்று ஒரு கேட்கும்போது, ஆனால் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், தெளிவாக பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூன் 4 வரைக்கும் தமிழ்நாடு ஒரு எதிர்பார்ப்போட நிச்சயமாக காத்திருக்கு, அதுவும் அரசியல் வட்டாரத்தில் நிச்சயமாக. இப்போது நம்ம வதந்தி பக்கம் பார்ப்போம். புதிய கட்சி தொடங்குவாரா? ரஜினி சார் முன்னாடி வச்ச மக்கள் சக்தி, ரஜினி சார் முன்னாடி வச்ச மக்கள் சக்தி அப்படிங்கிற பேரில் வருவாரா? ஆனால் மக்கள் சக்தின்னு ஏற்கனவே இப்போ ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஓகே, ஃபைன். இதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் பரவுகிற பேச்சு தான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஊரில் சிலர் சொல்கிறாங்க, அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை நிபந்தனை போட்டு கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு. சரி, எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க தவறுன்னு இப்போ நான் யோசிக்கிறேன். ஏன்னா உண்மை என்னென்னா, கூட்டணி பேச்சு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி வச்சா, அதாவது பாஜக தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன்னு. ஸோ அவர் ராஜினாமா செஞ்சிட்டார். அவரை யாரும் பார்த்தீங்கன்னா இதோ தினத்தந்தியிலேயே செய்தியாக வந்தது, அதனால் இந்த விரட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் உண்மை இல்லை. இப்போது அரசியல் சதுரங்கத்துக்கு வருவோம். ஏன் இந்த நகர்வு இப்போவே வருது அப்படின்றத பார்க்கணும். காரணம் என்ன? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் பாஜகவோட கூட்டணி 19% வாக்கு வாங்கியிருந்தாங்க. பாஜக தனியாக 11%, மீதி கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஆக மொத்தம் 19 வாங்கினாங்க. ஆனால் இந்த 2 சட்டமன்ற தேர்தலில் அதே பாஜக வாங்கினது வெறும்
2.25% நினச்சி பாருங்கள். 27 இடத்துல போட்டியிட்டு வென்றது ஒரே ஒரு இடம்தான். கட்சிக்குள்ளேயே கேள்வி எழுந்திருக்கு, பயங்கரமான விமர்சனங்கள். இந்த வீழ்ச்சிக்கு யார் பொறுப்பு? அண்ணாமலையா இல்லை மேலிடமா இல்லை அவங்க எடுத்த கூட்டணி முடிவா? இந்த குழப்பத்துக்கு நடுவில் தான் அவர் இப்போது எல்லா கூட்டத்துக்கும் ஒதுங்கி நிற்கிறாரு, எங்கேயும் வர்றது கிடையாது. இந்த இடத்துல பாஜக தரப்பு என்ன சொல்லுது? அவங்க பேச்சாளர் ஒருத்தர் சொன்னது நான் சொல்கிறேன். அண்ணாமலை மோடிக்காக தான் அரசியலுக்கு வந்தார், மோடி இல்லைனா அவர் வந்திருக்கவே மாட்டார். அதனால் அவ்வளோ எளிதாலாம் அவர் வெளியேற மாட்டார், மோடியும் அவ்வளோ எளிதாக விட்டு கொடுக்க மாட்டார். அதாவது பாஜக தரப்பு இந்த ஒரு பிளவை ஒரு பேக்லேருந்து அப்படியே மறுக்கிறாங்க. இல்லைனா அவர் இங்கே தான் இருப்பார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் வேறு கணக்கு போடுறாங்க. அவங்க சொல்கிறது, சிஎம் விஜய் முதல்வர் ஆன அப்புறம் படித்த நகர்ப்புற கிராமப்புற இளைஞர்கிட்ட ஒரு வெற்றிடம் உருவாகியிருக்கு. உண்மைதான், 100% உண்மை. டிஎம்கேவும் ஒரு பின்னடைவில், அதிமுகவும் ஒரு பின்னடைவில். இந்த வெற்றிடத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு கணக்கு வருது, இதனால் ஒரு கால்குலேஷன். அடுத்த காலத்தில் போட்டி மும்முனையாக மாறும். அண்ணாமலை, உதயநிதி, நம்மளோட சிஎம் திரு விஜய், இப்படி 3 பேராக மாறுமா? இது ஒரு சாத்தியம், ஒரு கணிப்பு. நிஜமாக நடக்குமானா இப்போவே சொல்ல முடியாது. உறவுகளே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவாரா இல்லையா அது இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. இதுதான் ஃபேக்ட். அவர் கூட இன்னும் சொல்லலை, அவரோட கட்சியும் இன்னும் சொல்லலை. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாஜகவும் இன்னும் எதுவும் அறிவிக்கலை. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு யூகத்தை உண்மை மாதிரி சொல்ல மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் நிஜம், ஒரு மனிதர் இப்படி எல்லா கேள்விக்கும் மௌனமாக இருக்கும்போது அந்த மௌனமே ஒரு பதிலாக மாறுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஜூன் 4 அவரோட பிறந்த நாள். அன்னைக்கு அவர் வாய் திறந்தால் இந்த சதுரங்க பலகையோட அடுத்த நகர்வு தெளிவாகிடும். அது வரைக்கும் இது ஒரு திறந்த கேள்வி தான், இட்ஸ் ஓப்பன் கொஸ்டின். இது பலகையோட ஒரு மூலை, பலகையோட அந்த சதுரங்க பலகையோட நடுவுக்கு வருவோம். ஏன்னா அங்கே நடக்கிறது அரசியல் இல்லை, அது சாமானிய மக்களோட பாதுகாப்பு பற்றின ஒரு கேள்வி. உறவுகளே, இந்த விஷயத்தை பேச எனக்கு கொஞ்சம் கனமாக இருக்குது. ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு செய்தி சேனலாக இருந்துக்கிட்டு மக்களோட சார்பாக நிற்கிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை பேசாமல் விட்டால் அது நம்ம பண்ணுற வேலைக்கு 100% அர்த்தமே இல்லாமல் போயிடும். சென்னை கோயம்பேடில் ஒரு தனியார் பாரில், அந்த பாருக்கு ஒரு காரில் சில பேர் வராங்க. அந்த காரில் ஒரு கட்சியோட கொடியும் இருந்தது. உள்ளார ஒரு தகராறு பாருக்குள்ளே. அந்த தகராறு வெளியில் ஒரு 18 வயசு பெண், யான்சி அப்படின்ற ஒரு பெண்ணை கொன்னுடுது, இறந்துடுறாங்க. நம்ம வீட்லேயும் பல பேர் வீட்டில் அந்த வயசில் ஒரு பெண் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உருக்கமான ஒரு செய்தி தான் இருக்குது. இந்த சம்பவத்தில் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா வழக்கு பதிவு செஞ்சு கடுமையான 4 பிரிவுகளில் வழக்கு போட்டு 7 பேரை கைது பண்ணுறாங்க உடனடியாக. அந்த பாரோட உரிமம், அதாவது அந்த லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை உடனடியாக பார்த்திங்கன்னா ரத்து செய்கிறாங்க. ஸோ நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்ல முடியாது, எடுத்திருக்காங்க, அது நியாயம். ஆனால் கேள்வி அது இல்லை. கேள்வி, இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கிற அளவுக்கு நிலைமை போனது எப்படி? ஒரு கொடி கட்டின கார், ஒரு பார், ஒரு இளைஞனோட உயிர். இந்த சங்கிலி எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே அந்த டாட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதான் நம்ம யோசிக்கணும். சரி, இது ஒரு கோயம்பேடு மட்டும் இல்லை, இது அந்த ஏரியாஸ், அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்க முடியாத உறவுகளை. இந்த 2-3 நாளில் இன்னும் சில செய்திகள் வந்திருக்கு. நாமக்கல்லில் குமாரபாளையமில் ஒரே காவல் நிலைய எல்லைக்குள்ள ஒரே நேரத்தில் 2 பாலியல் வழக்குகள். ஒன்று 4 வயது குழந்தை, இன்னொன்று 12 வயது சிறுமி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கொடுமை செஞ்சுருக்காங்க. ஸோ 2 பேரையும் போலீஸ் கைது செஞ்சாங்க. ஆனால் ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தையே முற்றுகையிட்டு கைது செஞ்சவனை கூப்பிட்டு எங்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கொதிச்சு ஒரே பிரச்சனையாகி போச்சு. ஆனால் அந்த அம்மா அப்பாவோட கோபம் நியாயமும் தானே, அவங்க கோபம் தப்பு கிடையாது. அதோடு மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி பக்கம் முகமூடி அணிஞ்ச சில பேர், தலித் சமூகத்தை சேர்ந்த 9 பேரை சரமாரியாக தாக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜாதி வன்முறைன்னு சொல்லப்படுது. தென் மாவட்டங்களில் ஜாதி பிரச்சனை மெதுவாக தலை தூக்குறது இது நேற்று இன்னைக்கு வந்த விஷயம் இல்லை, கொஞ்ச காலமாகவே இருக்கிற ஒரு புண். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது சிஎம் விஜய் அரசையோ இல்லை எந்த ஒரு கட்சியோ வெறுமனே குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை, சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நேற்று வந்த ஆட்சியிலையும் இருந்தது,
இன்றைக்கி இருக்கிற ஆட்சியிலையும் இருக்குது. ஒரு புது அரசு வந்த 20 நாள்லேயே எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும் சொல்கிறது வந்து நியாயமான விஷயமே கிடையாது. ஆனால் சொல்ல வர்றது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. நேற்று டிவிக்கேவை வந்து ஆதரிக்கிற ஒரு பிரபலமான விமர்சகர், ஓகே, அவரே ஒரு கேள்வி கேட்டார். அவர் சொன்னது, அரசும் சரி எதிர்க்கட்சியும் சரி திருவள்ளுவருக்கு என்ன நிற சால்வை போத்தணும், வந்தே மாதரம் வந்து எந்த வரிசையில் வந்து பாடணும், இந்த மாதிரி பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை வந்து பேசி நேரத்தை வீணடிக்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் 9 பேர் வந்து வெட்டப்படுறாங்க, கோயம்பேடில் ஒரு உயிர் போகுது, தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி மோதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுது. ஆனால் இதை பற்றி யாரும் பேசுவதில்லை. டிவிக்கேவை வந்து ஆதரிக்கிற ஒருத்தர் சொல்கிற வார்த்தை இதுதான் உண்மையான அரசியல் சதுரங்கம் உறவுகளே. சால்வை நிறம் எது அப்படிங்கிறது ஒரு காய், ஆனால் மக்களோட பாதுகாப்பு அதுதான் ராஜா, அதுதான் கிங். ஸோ காயை நகர்த்துறதுல வந்து நேரம் போயிடுது, ராஜாவை யாரும் கவனிக்கிறது கிடையாது. நம்ம இந்த சேனலில் நிலைப்பாடு வந்து தெளிவு, நல்லது பண்ணால் அது யார் ஆட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம், மக்களுக்கு கெட்டது நடந்தால் அதுவும் யார் ஆட்சியாக இருந்தாலும் மக்கள் சார்பாக கேள்வி கேட்போம். இன்றைக்கி கேள்வி இதுதான், பெண்களோட குழந்தைங்களோட பாதுகாப்பு எப்போ நம்ம அரசியலோட முதல் காயாக மாறும்? சால்வை நிறம் முக்கியம் இல்லை, அந்த 4 வயசு குழந்தையோட எதிர்காலம் முக்கியம். இந்த பாதுகாப்பு பற்றி நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, சுவாரஸ்யமாக அவரும் நேற்று திருச்சியில் வந்து இதை பற்றி பேசினார். அந்த பேச்சில் என்னென்ன சொன்னாருன்றதை பார்க்கலாம். உறவுகளே, நேற்று திருச்சி ஒரு வித்தியாசமான நாளை பார்த்துச்சு. நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய் முதல்வராக பதவி ஏற்று அப்புறம் முதல் தடவையாக சென்னையை தாண்டி ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு. எந்த மாவட்டம்? ஆப்வியஸ்லி திருச்சி. ஸோ ஏன் திருச்சி? ஏன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் போட்டிட்டு ஜெயிச்சார். அப்புறம் அந்த தொகுதியை வந்து ராஜினாமா செஞ்சார். அதனால் அங்கே இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது. தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவர் அங்கே போனார். ஸோ இப்போது நான் உங்களுக்கு 2 பக்கத்தையும் காட்டுறேன். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் காட்டுறது கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு பிரம்மாண்டம், தனி விமானம், 5000 பேருக்கு QR கோடு அட்டை, 500க்கும் மேற்பட்ட போலீஸு, ட்ரோன் தடை, மருத்துவ முகாம், பெண்களுக்கு தனியாக முதல் 2 பாக்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து பிரச்சாரத்துக்கு வந்தப்போ குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த தடவை பெண்கள் வந்து குழந்தையோட பயமே இல்லாமல் வந்தாங்க. ஸோ அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ், திருச்சி எம்பி துரை வைகோ எல்லாரும் வந்து வரவேற்றாங்க. தமிழ்தாய் வாழ்த்தோட நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு. இது வந்து ஒன் சைடு ஆஃப் த ஸ்டோரி. another சைடு, இன்னொரு பக்கம், அதுதான் உறவுகளை நம்ம பேசணும். மாலை 4 மணிக்கு முதல்வர் வராரு. ஆனால் காலை 11 மணியே வந்து சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு போகிற பஸ்கள் எல்லாம் வழியிலேயே வந்து நிறுத்திட்டாங்க. மாம்பழ சாலையில் மக்களை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அங்கே இருந்து சத்திரம் வரைக்கும் 3-4 கிலோமீட்டர் அந்த வெயிலில் மக்கள் நடந்தாங்க. முதியோர் வந்து மயங்கினாங்க, பெண்கள் மயங்கினாங்க. அன்றைக்கி பள்ளி திறக்கிற நாள், வேலைக்கு போகிறவங்க 12 மணிக்கு மேலே வந்து ஆஃபீஸில் வந்து இருக்கணும், கண்டிப்பாக போக முடியலை. 30 ரூபாய் டிக்கெட் வாங்கி நடுவுலே இறக்கி விட்டாங்க பஸ்காரங்க. அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் ஓட்டு போட்டிங்களே இப்போ அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அங்கே இருக்கவங்களாம் கேலி செஞ்சுருக்காங்க. ஒரு தாய் சொன்னாங்க, ஸ்டாலின் வந்தப்போ கூட இவ்வளோ கஷ்டம் இல்லையே, இந்த பச்சை குழந்தைய தூக்கிட்டு நான் இந்த வெயிலில் வந்து இவ்வளோ தூரம் நடக்கிறதா, மனசாட்சி வேணாமான்னு வெவ்வேறு கருத்துக்கள். உறவுகளே, இது ஒரு குறை அல்ல, இது ஒரு பாடம். ஒரு பெரிய மனிதர் வர்றதுக்காக சாமானிய மக்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயமும் சொல்லணும். மக்கள் இந்த கஷ்டத்தை சொன்ன அப்புறம், ஊடகங்கள் இதை காட்டின அப்புறம், மாலைக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பஸ்கள் மறுபடியும் சத்திரம் வரைக்கும் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு விஷயம். அதாவது புகார் வந்த உடனே சரி பண்ணிட்டாங்க, அது நல்ல விஷயம். ஆனால் அந்த புகாரே வராமல் இருந்திருக்கணும், அதுதான் சரி. இதை வந்து யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி முதலே பிளான் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம சிஎம் விஜய்க்கே அது பிடிக்காது. ஏன்னா அவர் செக்ரட்டரியேட் போகும்போதே பப்ளிக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறவர் நிச்சயமாக இதை அவர் பண்ணியிருக்க மாட்டார். அது வந்து அவங்க கூட இருக்கவங்க அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது இந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன பேசினார் அப்படின்றதான் இருக்கிறதே முக்கியம். முதலே ஒரு கூர்மையான வார்த்தை அவர் சொன்னார். 6 மாதம் அமைதியாக இருப்போம்னு சொன்னாங்க, 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்த அரை மணி நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல. பேசிக்காக வந்து செம்ம பிளாஸ்ட்டு, டைரக்ட் அட்டாக்கு. ஏன்னா ஏற்கனவே அவன் காட்டுன்னு காட்டுவான், நீ வேற அவனை காட்டுன்ற வச்சு செஞ்சுருவான் அப்படின்னு சினிமா பாட்டையாக இருந்தாலும் கூட அப்போது ஒரு சிஎம் கிடையாது, அப்போவே பிளாஸ்ட்டு. இப்போ ஒரு சிஎம் ஆளுங்கட்சி எப்படி இருந்திருக்கும்? உண்மையாகவே செம்ம அட்டாக் தான்.
பாவம் கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நேரடியாக வந்து திரு ஸ்டாலின் அவர்களை குறி வச்சு சமக்கிண்டெல்லாம் பேசிட்டாப்புல. அப்புறம் ஒரு பெரிய அரசியல் கணக்கை அவரே சொன்னார், போட்டியே இனிமேல் 2 பேருக்கு நடுவில் தான். இன்னும் அதை அவர் விடல. டிவிகே டிஎம்கே நடுவில் வேறு யாருக்கும் வேலை இல்லைன்னு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிவு பண்ணுறார். கவனிங்க, இந்த ஒரு வரியில் அவர் அதிமுகவையும் பாஜகவையும் ஒரே நேரத்தில் ஒதுக்கி வைக்கிறாரு. இதுதான் வந்து சதுரங்கம். தன்னையும் டிஎம்கேவையும் மட்டும் பலகையோட நடுவில் வச்சு மற்ற காய்களை வந்து ஓரம் கட்டிட்டாரு. ஸோ அப்புறம் வந்து இந்த 5 நாளுக்கு நடந்த விஷயத்தை வந்து அதாவது அவர் ஜெயிச்ச அந்த 5 நாள் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை டச் பண்ணார். கடைசி 5 நாள் டிஎம்கேவும் இன்னும் பலரும், அவர் வாயிலிருந்து இந்த அதிமுகனே வரமாட்டேங்குதுங்க, மற்றும் பலர், சரியா, பலரும் சேர்ந்துக்கிட்டு என்னோட ஆட்சி வராமல் தடுக்க ஒரு வாரமாக உட்காந்து பேரம் பேசுனாங்க. ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு மக்களை பார்த்து. டிவிக்கே ஆட்சி வந்தால் அவங்களோட கொள்ளை லஞ்சம் எல்லாம் முடிஞ்சு போகும், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம சேனலில் நம்ம முன்னாடியே பேசினா அந்த குதிரை பேரம் விஷயத்துக்கு இப்போ முதல்வரே நேரடியாக இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு வார்த்தை, இதுதான் ஒரு அந்த பேச்சோட இதயமே, ஹார்ட் பீட் மாதிரி. அவர் விமர்சிக்கிறவங்கள பார்த்து சொன்னார், என்னை விமர்சிக்கிறவங்க தாராளமாக விமர்சிங்க, நிறுத்தாதீங்க, தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருங்க. நீங்கள் என்னை எவ்வளோ விமர்சிக்கிறீங்களோ அவ்வளோ நான் மக்களுக்காக இன்னும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் தான் என்னோட எனர்ஜி, நீங்கள் தான் என்னோட பாசிட்டிவ் சோர்ஸு. விமர்சனத்தையே ஒரு எரிபொருளாக மாற்றிக்கிறேன்னு ஒரு முதல்வர் சொல்கிறாரு. ஸோ விமர்சிக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக பார்க்காம நீங்கள் தான் என்னை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்கிறீங்கன்னு சொல்கிறது, இது ஒரு வித்தியாசமான ஒரு பலமான பதில் தான். அதாவது யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு மாதிரி கடுப்பு டென்ஷன் ஆகிருப்பான், மகனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஆயிருப்பாங்க. ஸோ எதிர்கட்சிக்கு இது ஒரு நேரடி சவால். பேசிக்கிட்டே இருங்க, நான் சைடில் காட்டுவேன் அப்படிங்கிறது தான் அந்த இமேஜ். ஸோ பேசும்போது இது ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். இதோட இணைச்சி இன்னொரு வார்த்தையும் சொன்னார், இது ரொம்ப ஸ்பெஷல். எதிர்கட்சி அவரோட ஆதரவாளர்களை ரீல்ஸ் போடுற கூட்டம்னு கிண்டல் பண்ணாங்க இல்லையா? ஆமாம் பண்ணாங்க, ஓகே. அதுக்கு அவர் சொன்னார், ரீல்ஸ் போட்ட அதே கூட்டம் இப்போது நியூஸ் பார்க்குது. எங்கள் இளைஞர்களுக்கு எங்கள் பெண்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு, அதில் எனக்கு வந்து ரொம்ப பெருமை. இது ஒரு அழகான ஒரு பதிலடி. அதாவது உண்மையும் கூட. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை வந்து பாலிடிக்ஸை ஃபுல்லாக சட்டமன்றத்தெல்லாம் வந்து யாருமே உட்காந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க, ஃபுல்லாக பார்த்தாங்க. இன்னொரு வார்த்தை, அவரோட மக்களை யாரோ வந்து, அதாவது ஓட்டு போட தொண்டர்கள், நிர்வாகிகள், அவரோட ஆதரவாளர்கள், போதுமான மக்கள் ஓட்டு போடுறவங்க தற்கூரின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் மிகவும் கடுமையாகவும் கூர்மையாகவும் இருந்துச்சு. நீங்கள் தற்கூரின்னு சொன்ன அதே மக்கள் தான் இத்தனை வருஷமாக உங்களுக்கும் ஓட்டு போட்டாங்க. அவங்கன்னா வேறு கிரகத்துலேருந்து வந்தாங்களா, வேறு பிளானட்லேருந்து வந்து குதிச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? உங்களுக்கு போட்டால் நல்லவங்க, எனக்கு போட்டால் தற்கூரியா? இது எக்ஸாக்டாக உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற மாதிரியே இருக்குது. சாமானிய மக்களோட சார்பாக இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபெண்டிங் ஸ்கோராக நான் பார்க்குறேன். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா சாதனைகளையும் சொன்னார். 200 யூனிட் இலவச மின்சாரம், மக்களுக்கு தொந்தரவாக இருந்த மதுக்கடைகளை மூடினது, விவசாய கடன் தள்ளுபடி 1 மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னது. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்பொழுது இதுதான் முக்கியமான விஷயம் உறவுகளே. அவர் சொன்னார், பெண்களோட பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் காவல் படை அடுத்த வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே பதிவு பண்ணிட்டார். அடுத்த வாரம் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ நம்ம 2வது விஷயத்தில் இதே டாப்பிக்கில் இப்போ நம்ம பேசணும் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த பெண் பாதுகாப்பு கேள்விக்கு இது ஒரு பதிலாக அமையுமா என்பதை பொறுத்திருந்தால் நம்ம பார்க்க வேண்டும். கடைசியாக அவர் ஒரு உறுதிமொழியை சொன்னார், 234 தொகுதியும் என் தொகுதி தான், அதில் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள அப்படின்ட்டார். அங்கே நின்று ஜெயிச்சிருக்கார். வரப்போகிற இடைத்தேர்தலில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துவேன், என்னை ஜெயிக்க வச்ச மாதிரி அவரையும் ஜெயிக்க வைப்பீங்க, என்னை ஜெயிக்க வச்ச மாதிரி அவரையும் நீங்கள் ஜெயிக்க வைங்க. அதாவது இந்த திருச்சி பயணம் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டும் இல்லை என்பது புரிந்தது. அது அடுத்த இடைத்தேர்தலுக்கான ஒரு ஃபஸ்ட் மூவ், முதல் காய் நகர்வு. உறவுகளே, மொத்தத்தில் ஒரு கணக்கு போடுவோம். ஒரு பக்கம் பிராண்ட் ஏற்பாடு, ஓகே, ஒரு பக்கம் பிரம்மாண்டமான ஏற்பாடு, மக்கள் கூட்டம், கூர்மையான பேச்சு, இன்னொரு பக்கம் சாமானிய மக்களோட அவதி. ஸோ 2ஐயும் ஒரே நேரத்தில் வச்சு பார்க்கணும். ஆட்சி அழகாக நடக்குதா அப்படிங்கிறது மேடை பேச்சில் தெரியாது, அது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று வெயிலில் நடக்கிற அந்த தாயோட முகத்தில் தான் தெரியும். தட் இஸ் பப்ளிக். சிஎம் விஜய் சொன்ன வார்த்தைகள் வேலையை காட்டுமா இல்லை வெறும் பேச்சாக நிற்குமா
அது வர நாட்களில் தெரியும். நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம், பார்ப்போம். இன்றைய முக்கிய அப்டேட்ஸ் நம்ம உதய சொன்ன மாதிரி சரி உறவுகளே, இப்போது இன்றைக்கே 3 முக்கிய அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். முதல் செய்தி, மனசை கணக்க வைக்கிற ஒன்று. அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிட்டார். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட கட்சியோட தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொண்டர் வந்து KS மகேந்திரன் அவர் பேர் உயிரிழந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவருக்கு மனைவி, 1 வயசு குழந்தை இருக்கிறாங்க. கட்சி அறிவிச்சது அந்த குழந்தையோட முழு படிப்பு செலவு கட்சி இருக்கும். குடும்பத்துக்கு சார்பாக 30 லட்சம் கொடுக்கும். மாவட்டம் சார்பாக 25 லட்சம் உதவி. எடப்பாடி ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சார், விலை மதிக்க முடியாத உயிர் இது, இனி யாரும் இந்த மாதிரி முடிவெடுக்காதீங்கன்னு. உறவுகளே, கட்சி எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரும் இப்படி போகவே கூடாது. எந்த தோல்வியும் எந்த கஷ்டமும் உயிரை விட பெருசு இல்லை. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்கவுங்க பணம் சேர்த்தாய் செட்டில் ஆகிட்டாங்க, ஓவர் இட் இஸ். இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள். தயவு செஞ்சு இதை வந்து என்கரேஜ் யாருமே பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங். 2வது செய்தி, விவசாயிகளோட கண்ணீர். நெல்லை மாவட்டத்தில் வந்து நெல் கொள்முதல் பணம் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வந்து 3 மாதத்துக்கு மேலே விவசாயிகளுக்கு சேராமல் இருக்குது. ஸோ மலையில் வந்து நெல் முளைச்சி போகுது, கையில் காசு இல்லை. கோபம் அடைஞ்ச விவசாயிகள் வந்து ஆட்சியர் அலுவலகத்தையே வந்து முற்றுகையிட்டாங்க. உறவுகளே, விவசாயி உழைச்சி விளைவிச்ச நெல்லுக்கு உரிய நேரத்தில் பணம் கொடுக்காமல் இருந்தால் அவங்க அடுத்த விதையை வந்து எப்படி போடுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பணம் உடனே வந்து சேரணும். இது மரியாதையோடு கேட்கிற ஒரு கோரிக்கை. அடுத்து வந்து 3வது செய்தியாக, ஒரு கூட்டணியோட எதிர்காலம். மதிமுக மறுமலர்ச்சி திமுக வைகோவோட கட்சி ஜூன் 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் வைக்கிறாங்களாம். அந்த கூட்டத்தில் எடுக்க போகிற முடிவு என்ன தெரியுமா? டிஎம்கே கூட்டணியில் நாம் தொடரணுமா வேணாமா. அதாவது டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை பகிரங்கமாக இந்த கேள்வியை கேட்குது அவங்களுக்குள்ளேயே. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை உறவுகளே. இது கூட்டணியோட ஒரு விரிசலோட சத்தமாக இருக்கலாம், ஒரு சவுண்ட் அப்படின்றது இருக்கலாம். ஜூன் 27க்கு அப்புறம் இது எந்த பக்கம் திரும்புதுன்னு கவனமாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து கூட்டிலேருந்து வெளில வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது வந்து என்னோடய கருத்து. உறவுகளே, இன்றைக்கி நம்ம 3 பெரிய காய்களை நகர்த்தி பார்த்தோம். அண்ணாமலையோட மௌனம், பெண்களோட பாதுகாப்பு கேள்வி, சிஎம் விஜயோட திருச்சி பேச்சு. 3மே வந்து ஒரே பலகையில் நடக்கிற வெவ்வேறு நகர்வுகள். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வாய் திறந்தால் இந்த சதுரங்க பலகையோட அடுத்த பெரிய நகர்வு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நாள் வரைக்கும் இது ஒரு திறந்த கேள்வி, நம்ம அதை கூர்ந்து கவனிப்போம். நாளைக்கு உங்கள்கிட்ட நிஜத்தை மட்டுமே நடுநிலையாக கொண்டு வருவோம். உங்கள் கருத்துக்கள், உங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டார் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை மறக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். ஹேவ் அ குட் டே. நன்றி.